கல்யாண சுந்தரம் ஐயா ஆட்டோ மானியத்தில் கொடுத்த வண்டியை நான் எடுத்து முத பூஜை போட்டு இன்றைக்கி தான் முதல் சவாரி எடுத்துகிட்டு வந்து தயவு செய்து ஆட்டோவை கொடுத்து விடுங்கள் சார். மனைவியின் கண் முன்னே காவலர்களிடம் கதறிய ஆட்டோ ஓட்டுநரின் செயல்தான் அங்குள்ளவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத காவலர்கள் செய்த சம்பவம் தான் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த வாரம் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் 19 ஆட்டோக்களை மானிய விலையில் வழங்கினார். இந்த ஆட்டோக்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து தற்காலிகமாக வாகன எண் என்று வழங்கப்பட்டது. INT நம்பர் பிளேட் வருவதற்கு குறைந்தது 1 மாத காலமாகும் என்பதால் அதுவரை இந்த தற்காலிக வாகன எண்ணை ஆட்டோவில் ஒட்டி இயக்கிக் கொள்ளலாம் என RTO தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தர்மராஜ் என்பவர் தற்காலிக வாகன எண்ணை மானியத்தில் வழங்கிய புது ஆட்டோவில் ஒட்டி குடும்பத்துடன் கோவிலில் பூஜையை போட்டுவிட்டு முதன்முறையாக சவாரி ஏற்றிக் கொண்டு கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் நம்பர் பிளேட் இல்லை என கூறி ஆட்டோவை பறிமுதல் செய்துள்ளார். முறைப்படி தற்காலிக நம்பருடன் தான் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளதாக ஆட்டோ உரிமையாளர் தர்மராஜ் எடுத்து கூறியும் ஆட்டோவை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளார்.